சிறை 1000ல் பாகம் 34. அவன் காலையில் வந்து பார்க்குறோம்னு சொல்லிட்டு காலையில் தூங்கி எந்திரிச்சவனே நேராக அவனை தான் தேடி வருவேன். வந்தவனே என்னடா மேனே வா அப்படியே ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவேன். எதுக்குடா அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு நம்ம ஏரியாவுக்குள்ளேயே உட்காருவோம்டா, அவனா 2 வருவான் அவனை விட்டு தம்மான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஏரியாவுக்குள்ளே டாப் அடிப்போம்டான்னு இவன் சொல்லுவேன். வேணாம்டா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அண்ணனை வேற பார்த்து 1 வாரம் ஆச்சு. அண்ணன் ஜெயிலுக்குள்ளே வந்து என்ன சொல்லி விட்டாருன்னு தெரியலை. இருந்தாலும் நம்ம அப்படியே போய் பயலுகளை பார்த்துட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லி அடுத்த ஏரியாவுக்கு போவேன். அந்த அடுத்த ஏரியாவில் போகிறவன் அடுத்த ஏரியாவில் 4 ரவுடி இருப்பேன். அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே செல்ஃபோனில் லைன் வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவனும் அங்கே போவேன். போனோடனே அவன் சொல்லுவேன், என்னடா அண்ணனுக்கு நீ தான் 2 இப்போ தம் அடிச்சு விட்டியாம்ல, ரொம்ப சந்தோஷம்டா. அண்ணன் தானே நம்மளுக்கு மெயின். அண்ணன் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லுவேன். என்னையா ஜெயிலுக்குள்ளே அண்ணன் தானே அண்ணையை பார்த்துக்கிட்டாரு, அண்ணன் இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இடுப்பில் கத்தி வச்சுருப்பேன். அந்த இடத்துல அங்கிட்டு போலீஸு ரைடு